அடி என்னடி உன் குதிரை காத்தாலே களத்துக்கு வந்து கணிக்குது, நீ கண்டுக்காம இருக்கிற? பார்த்தேன் நீ சொன்னது. சும்மா ஐயனார் மாதிரி நிக்கிறாரு பாரு. ஆமா ஐயனார் பாக்குற பார்வையிலேயே உன்னை காலி பண்ணிட போறாண்டி. அடி வேற எவ்வளையாச்சும் பார்த்தா அவன் குதிரை கணிக்கிறதுக்குள்ள எந்திரிச்சு போடி. ஏன் புருஷன் நேரம் எங்க வங்க பறிச்சிட்டு இருக்கானோ தெரியலையே. ஆமா அப்படியே புருஷனுக்கு ரொம்ப பயந்த மாதிரிதான். என்ன ஏண்டி இந்த லுக்கு விடுறவ? அவனை பார்த்து லுக்கு விட்டாலாவது அவனாவது சந்தோஷப்படுவான். போக்கா எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ பாத்துடி. அடி பாவி. போடியம்மா போ. 10 பொம்பளைங்க வேலை செய்யற இந்த இடத்துல உன்ன மாதிரி ஒருத்தி இருக்கிறதுனாலதான் மத்தவங்க மானம் பொழைக்குது. என்னங்க நீங்க தினமும் காலங்காத்தாலே கிளம்பி களத்துக்கு வந்துடுறீங்க? எல்லாம் களப்பணிக்கு தான். இதுக்கெல்லாம் நேரம் காலம் பார்த்தா வர முடியும். தோணும் போது வர வேண்டியதுதான். நீங்க வருவீங்க, எனக்குன்னு ஒரு வீட்டுக்காரர் இருக்கான்ல, நான் என்ன பண்றது? அவன் தான் நோஞ்சான்னு சொன்ன, அவனுக்கு எதுக்கு பயப்படுற? அதுக்கப்புறம் ஆமா அவன் நோஞ்சான், நீங்க அலைஞ்சான். அலைஞ்சான் இல்ல சும்மா குத்துன இடத்துல குத்துனா மட்ட தன்னால உரியாதா நோஞ்சாம் பையல. சொல்றா சொல்றா குத்துறம் பாரு. குத்து அவனே இருக்குதா உனக்கு? இப்படி குத்தி பேத்தா தாண்டா உரியும். அதை விட்டு மட்டை உரிக்கிறான் பாரு நோஞ்சாம் பையல. மாமா பாத்து என்ன தலைவர, ஊர் ஜனங்க முன்னாடி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம வாட்டர் பாட்டில் எடுத்து வைக்கிறான், சிகரெட் எடுத்து அடிக்கிறான். நீங்களே பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க. இதெல்லாம் பஞ்சாயத்தா இல்ல பாரா? பால்னே வச்சுக்கடா. வேணா இடுப்பல வச்ச பால்ல குத்துதனை வெளியில எடுத்து வச்சா இதுல உனக்கு எங்க மரியாதை போச்சு? நெட்டி அடி மாப்ள. ஏப்பா கிரி, இதுக்குதான் உன்னை ஆளை விட்டு கூப்பிட சொன்னா? இந்த பிரச்சனைல என் தம்பி சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால ஊருக்காரங்க முடிவை நீங்களே சொல்லுங்க. ஏப்பா வேலு கிரி, 14-15 வருஷத்துக்கு முன்னால ஊர்ல பண்ணக்கூடாத காரியத்தை பண்ணிட்டு 2 பேரும் ஜெயிலுக்கு போயிட்டீங்க. அதான் தெரியும்ல. ஊர்ல கோவில் இருந்து குட்டிச்சவரா கிடக்குது. ஆமா. அதுக்கு ஒரு திருவிழா இல்ல, ஒரு பூஜை இல்ல, எண்ணெய் இல்ல, தண்ணி இல்ல, ஒண்ணுமே இல்ல. இந்த அடிச்சுக்க. ஏடா குண்டா, நீ சும்மா இருக்க மாட்ட? இது சரிப்படி. பழசெல்லாம் மறந்துட்டு கோயில புதுப்பிச்சு திருவிழா நடத்தலாம்னு ஊர் ஜனங்கள்லாம் கூடி முடிவு பண்ணிட்டோம். பிரம்மாண்ட மாப்ள. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மல்லு கட்டிக்கிட்டு வெட்டுவேன் குத்துவேன்னு பேசிக்கிட்டு இருந்தா ஊர் ஜனங்கள்லாம் அதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. சவுக்கடி மாப்ள. இன்னொரு வாட்டி ஒரு வார்த்தை அங்கிருந்து வந்தது, இப்பவே இங்கேயே ஒரு கொலவனு பாத்துக்கிறேன். 15 வருஷத்து வஞ்சத்துல உட்கார்ந்துட்டு இருக்க இவனுங்க 2 பேருமே நம்ம பேச்ச கேட்க மாட்டானுங்க தலைவரே. ஊரு முடிவு பண்ணபடி சாமி தூக்குறது தான். இந்த வருஷம் திருவிழா நடந்தே தீரும். பஞ்சாயத்தை மீறி யாரு செயல்பட்டாலும் 15 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த ஊருக்கு போலீஸ் வரும். கொலை விழுமோ போலீஸ் வருமோ எது நடந்தாலும் எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல. ஏன் கவலை இல்ல, ஊருக்குள்ள பள்ளிக்கூடம்னு ஒண்ணு இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு குட்டி சேரா கிடக்கு. ஏற்கனவே 8ஆம் கிளாஸ் வரல இந்த பள்ளிக்கூடம். இன்னைக்கு கழுத தெஞ்சு கட்டரும்பானா கதையா 5ஆம் கிளாஸ் வரலையும் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போனா அதையும் இழுத்து மூடுவாங்க. கோயில் இல்லாத ஊர்ல கூட குடியிருக்கலாம் ஐயா. பள்ளிக்கூடம் இல்லாத ஊர்ல குடியிருந்தா அடுத்த தலைமுறைய மக்கி மண்ணா போயிடும் ஐயா. அதுக்கு ஊரு பெருமனுஷங்க என்ன பண்ண போறீங்க?
அதெல்லாம் கவர்மெண்ட் இல்ல என்ன செய்யணும்? உன்னோட ஊடு பத்திட்டே இருந்தா ஃபயர் சர்வீஸ் ஒட்டுனா இருப்ப 4 பக்கெட் தண்ணி எடுத்து ஊத்த மாட்டேன். ஆமாண்ணே. ஆத்தாளுக்கு கடை வெட்டி பொங்க வைக்கிறத விட்டுட்டு இடிஞ்ச பள்ளிக்கூடத்தை கட்டி சரஸ்வதிக்கு ஒரு ஊதுவத்தி ஏத்தீங்க. ஊரே மணக்கும். இது பாயிண்ட். எல்லாம் நேரம்டா. கொலகாரன் குடிகாரன் எல்லாம் ஊருக்கு புத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. அட சும்மா இருப்பா. நல்ல விஷயத்த யார் சொன்னா? வசூலாகிற ஊரு வரி பணத்துல பாதிய கோயில் காரியத்துக்கும் மீதிய பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கும் பயன்படுத்திக்குவோம். அப்ப என் வரி பணத்தை இப்பயே கொடுக்கறேன். மாப்பிள்ள இருக்கிறத எண்ணிக்கிட்டு பத்தாத சொல்லி அனுப்புங்க தலைவர. பாக்கி வரி பணம் தானா வந்து சேரும். மாப்பிள்ள மானசையா. நீ பாக்கி வரி பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னால உனக்கு பாட கட்டுறதுக்கு நான் கொடுக்கற முன் பணம். என்னங்க பொங்கல் வடக்கு பொங்கிருச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அபிமா பொங்கல் பொங்கிருச்சு, அரிசி போட வாமா. இதோ வரேம்மா. உங்க குலதெய்வத்துக்கு பூஜைன்னு சொன்னீங்க. இங்க வந்து பார்த்தா ஏதோ சமாதி மாதிரி தெரியுது. நீங்க சொல்ற ரெண்டுமே சரிதான். எங்க பாட்ட முப்பாட்ட காலத்துல வாழ்ந்த ஒரு கன்னி பொண்ணோட சமாதி தான் இது. எங்க பூட்டனுக்கு வரிசை 5 ஆம்பளை பசங்க. பொம்பளை புள்ள வேணுமேனு தவம் இருந்து பெத்த பொண்ணுதான் இந்த அபிநய சரஸ்வதி. ஆசையா இந்த பொம்பளை பிள்ளையை பெத்து போட்ட மகராசி பிரசவத்தன்னைக்கே இறந்து போயிட்டாங்க. தாய் இல்லாத இந்த பிள்ளைக்கு தாய்க்கு தாயா இருந்து 5 அண்ணன்களும் பொத்தி பொத்தி பூவை வளர்க்கறது போல வளர்த்தாங்க. அண்ணே என்னம்மா? எனக்கு ரோஜா பூ வேணும்ண்ணே. இந்தம்மா ரோஜா பூ கேட்டீல்ல? என்னண்ணே பூ கேட்டா செடி தர்றீங்க? பூனா ஒரே நாள்ல வாடிடும்ல, செடினா தினம் தினம் பூக்கும்ல. தங்கம் இந்தாமா அண்ணங்கிட்ட ரோஜா பூ கேட்டியாமே, வச்சுக்கமா. செல்லம் இந்தாமா அண்ணங்கிட்ட பூ கேட்டியாமே. அம்மனி அண்ணங்கிட்ட பூ கேட்டிருந்தியாமே, இந்தாமா. பாப்பா இந்தாமா அண்ணங்கிட்ட பூ கேட்டியாமே. என்னண்ணே இவ்ளோ பூவு? வச்சுக்கமா வச்சுக்கமா. ஐயோ ஏப்பா எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? அம்மா ஞாபகம் வந்துருச்சா? இல்லண்ணே, நம்ம தங்கச்சி நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்குதுண்ணே. ஏன் தங்கச்சிக்கு என்னாச்சு? தங்கச்சிக்கு வயசு இப்பவே 15. இந்த வருஷம் எப்படி கல்யாணம் பண்ணி ஆகணும்? தங்கச்சி போயிட்டா கூடே விட்டுன்னு போயிரும்னே. அதுக்காக வயசுக்கு வந்த பொண்ணை நம்ம வீட்லயே வச்சிருக்க முடியுமா? இதுக்கு மேலையும் கல்யாணம் பண்ணாம பொண்ணை நம்ம வீட்லயே வச்சிருந்தோம் ஊர் சனம்லாம் ஒரு மாதிரியா பேசுவாங்கப்பா. அதுக்கு தானே நம்ம தங்கச்சிக்கு வீட்டோட இருக்க மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சிடலான்னு. இப்படியே செஞ்சிருவோம். அதுக்கு எதுக்கு இப்படி ஆளாளுக்கு போய் குழம்பிக்கிட்டு இருக்கீங்க? சரி சரி எல்லாரும் போய் படுங்க. காலையில நேரத்துல எந்திரிச்சு கொல்லிக்கு போகணும். ஏப்பா அண்ணே தங்கச்சி தூங்கிருச்சா? அப்பவே தூங்குறேன்ட்டு போச்சுண்ணே. நான் தூங்க போறேன்னு சின்ன அண்ணன்கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் போறேன். என்னப்பா இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க? என்ன விடுங்க, நான் போறேன். நான் சொன்னா கேட்கணும். முந்தானைலாம் பிடிச்சி இழுக்க கூடாது. இதுக்கே இப்படின்னா அண்ணனுங்க வேற எனக்கு கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. விடுங்க, நான் போறேன். தங்கச்சின்னு செல்ல கொடுத்து வளர்த்தமே இவ எப்படி துரோகம் பண்ணிட்டாளே. பாத்தியே பார்த்த இடத்துல அவளை வெட்டி போட்டுருக்கான். வெட்டி போட்டுருமே. அண்ணே நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு சம்மதமா? நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் எந்த முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு சம்மதம் தானே. இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிட்டீங்க? வடக்கு தோட்டத்து பெரியசாமி என்ன விதப்புக்கு தினை வேணும்னு கேட்டாரு. அதாமா. என்னன்னா அவங்க கிட்ட இல்லாத தினையா? நீ கைராசிக்காரி, உங்க ஐயால வாங்கி விதைச்சோம்னா விளைச்சல் நல்லா வரும்னு ஆசைப்படுறாரு. வெள்ளிக்கு முன்னாலே எந்திரிச்சு வந்துருவாரு. நீ தொம்பையில போய் கொஞ்சம் எடுத்து வைமா. என்னன்னா 5 பேரும் மொத்தமா வந்திருக்கீங்க?
ஒண்ணும் இல்லம்மா, தும்ப மேல ஏறி நின்று எடுக்கிறியே, தவறி இவரி உள்ள விழுந்துற போறியோன்னு பயந்தான். நான் என்ன இன்னைக்குதான் புதுசா எடுக்கிறேன்னா என்னென்ன, ஆனாலும் உங்களுக்கு இவ்வளவு பயம் ஆகாதுன்னு. என் ஒருத்திக்காக 5 பேர் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்களே. போங்க என்ன, போய் படுங்க. சரிம்மா, போங்கண்ணா. எல்லாரும் தூங்கும் போது நீ எப்படி தொம்பையில இறங்கின? எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்த மவராசி உயிரையே கொடுத்துட்டீங்க. ஆளாளுக்கு இப்படி அழுதுகிட்டு இருந்தா இப்படிப்பா. 2வது நாள் பாலுக்கு போகணும், தங்கச்சிக்கு பிடிச்சது விருப்பப்பட்டதுன்னு எல்லாத்தையும் சமாதியில படைச்சு சாமி கும்பிடணும்லப்பா. அப்பதாப்பா அந்த பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையும். காரணமே தெரியாம உயிரை விட்ட அந்த கன்னி பொண்ணு சாபத்தால எங்க வம்சத்துல 3-4 தலைமுறையா பொம்பளை பிள்ளையே பிறக்கல. இத்தனை காலத்துக்கு அப்புறம் அந்த அபிநய சரஸ்வதியே எனக்கு மகளா வந்து பிறந்திருக்கா. ஐயா பூஜையை ஆரம்பிக்கலாங்களா? ஆகட்டீங்க. ஓம் கங்கே ஜமுனே வேலு, வாப்பா. கோதாவரி சரஸ்வதி. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.